இந்த இடம் கொளத்தூர் அண்ணா சிலை அருகாமையில் தான் நான் நிற்கிறேன். ஹோட்டல் கங்கா ஸ்வீட்ஸ் அந்த இடத்தில் தான் நிற்கிறேன். எஸ்டி குரியர் ஒன்று அனுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த இடம் வந்தேன். அதை அனுப்பிவிட்டேன். வீட்டிற்கு போக வேண்டும், அதற்காகத்தான் இங்கே நிற்கிறேன். இந்த இடம் ஒரு பிஸியான ரோடு, பேப்பர் மில் சாலை, அதன் பிறகு ரெட்டேரி வரை செல்லக்கூடிய சாலை. இந்த வழியாக பல பேருந்துகள், ஆட்டோக்கள் போகிறது. இது எல்லாம் முக்கியமாக கொளத்தூர் குமரன் தியேட்டர் என்று உள்ளே இருந்தது. இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது, சுத்தமாக மாறிவிட்டது. ரொம்ப பிஸி. நைட்டு 12 மணி வரை பிஸியாகத்தான் இருக்கும். நான் வரும்பொழுது விடியற்காலை ஒரு 3 மணிக்கு நான் பார்க்கிறேன், இங்கே இந்த சாலையெல்லாம் சுத்தம் செய்கிறார்கள். அதற்கான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு அவர்கள் சுத்தம் செய்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் தான். அவ்வளவு அருமையாக அவர்கள் செய்கிறார்கள். ஏதோ பிரச்சனை எல்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் தற்பொழுது மாறி வருகிறது. இதை ஏன் நான் பதிவு செய்கிறேன் என்றால், இந்த இடத்தில் பார்த்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகள். எனவே நண்பர்களே, தூய்மை சாலையை சுத்தப்படுத்தினால் போதாது, மனதில் அழுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். நமது மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதை திருக்குறளில் சொல்லுவார், நீரினால் நீ சுத்தம் செய்து விடுவாய், ஆனால் வாய்மையினால் உண்மையினால் தான் உன் மனதை சுத்தம் செய்து கொள்ள முடியும் என்று. எனவே நண்பர்களே, தூய்மையாக இருப்பது என்றால் சாலையை சுத்தம் செய்வதல்ல, நமது ஆடைகளை சுத்தம் செய்வது அல்ல. நமது மனதில் தான் அழுக்கு இருக்கும். பொறாமை, பேராசை, பிறன்மனை பார்த்தல், பொறாமை, தீய குணங்கள், இவைகளெல்லாம் நீக்கிவிட்டால் நமது மனம் சுத்தமாகிவிடும். அப்படித்தான் திருக்குறள் சொல்லியுள்ளார். அதை நாம் பின்பற்றலாமே, 2000 வருடங்களுக்கு முன்பு சொன்னதை. எனவே தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான சிந்தனைகள், தூய்மையான செயல்பாடுகள், தூய்மையான வார்த்தைகள், தூய்மையான பேசுகள் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே.